OnePlusல இருந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன் இன்னைக்கு நவம்பர் 13th லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சைனாலேயே அக்டோபர் மந்த்ல லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ஸ்மார்ட் போன்னா OnePlus 15 தான். சோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டீடைலா நம்ம வீடியோல பார்க்கலாம். சோ நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த OnePlus 15 ஸ்மார்ட் போனோட சேல்ஸ் லான்ச் பண்ண அதே நாள்லயே அமேசான்ல கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா OnePlus 13 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை அப்படியே அப்கிரேட் பண்ணி தான் இந்த OnePlus 15 கொண்டு வந்திருக்காங்க. அதுல பின்னாடி சர்க்குலர் ரியர் மாடியூல் கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப இந்த கேமரா மாடியூல் ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் பெசல்ஸுமே கொஞ்சம் திக்கா தான் கொடுத்திருக்காங்க. 1.15 mm திக்னஸோட இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு சாண்டியூன், பிளாக், அப்புறம் பர்பிள். பட் சாண்டியூன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா திக்னஸும் வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் பர்பிள் கலர் வேரியன்ட் ஸ்மார்ட் போனோட வெயிட் 250 கிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் திக்னஸ் 2.20 mm திக்னஸ் இருக்கு. அதுவே இந்த சாண்டியூன் கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 211 கிராம்ஸ் தான் இருக்கு. அண்ட் திக்னஸ் 2.10 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 யூஸ் பண்ணிருக்காங்க. ரியர் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.78 இன்ச்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் தேர்ட் ஜெனரேஷனோட BOE ஃபிளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல 1272 into 2772க்கான பிக்சல்ஸ் கொடுத்திருக்காங்க. 1800 நிட்ஸோட பீக் பிரைட்னஸ் வருது. 330 ஹெர்ட்ஸ்க்கான சாம்பிளிங் ரேட் வருது. அண்ட் 2160க்கான PWM டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அண்ட் HDR10+ சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் கூட கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா 450 ppi இருக்கு. சோ ஓவராலா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த OnePlus 15 ஸ்மார்ட் போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா கேமராஸுமே பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா 50 மெகா பிக்சலோட சோனியோட IMX709 சென்சார் கொடுத்திருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுவே தேர்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே சாம்சங்கோட JN5 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுலயும் சோனியோட IMX709 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமராவோட ரியர் சைட்ல 8K வீடியோஸை 30 fps வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் 4K வீடியோஸை 120 fps வரைக்கும் வச்சு எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் செல்ஃபி கேமராலயுமே 4K வீடியோஸை 60 fps வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். ஓவராலா கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த சோனி அண்ட் சாம்சங் சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கனால இதோட பிக்சர் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 7300 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு 120 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட், 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்கு. இந்த OnePlus 15ல டிஸ்பிளே, பேட்டரி, கேமரா எல்லாமே நல்லா கொடுத்திருக்காங்க. அண்ட் இது பிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ன்றனால இதோட ப்ராசஸரையுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இதுல குவால்கமோட ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 ப்ராசஸர் தான் வந்திருக்கு. சோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல கேமிங் டெக்னாலஜிக்காகவே இந்த OnePlusல ட்ரை சிப்பை பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த சிப் லெவல்ல ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுத்துலயுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பெர்ஃபார்மன்ஸ், டச் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் வைஃபை சிப் G2 நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல 330 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 3200 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்டேனியஸான ஒரு டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. இந்த டச் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல OPFPS Max அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா 165 fps வரைக்கும் நமக்கு ஸ்டேபிள் அண்ட் ஸ்மூத்தான கேம் பிளே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வைஃபை சிப் G2னால பாத்தீங்க அப்படின்னா இதுல நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வீக்கான சிக்னல்ஸ்லுமே நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் டவுன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அண்ட் இதுல வந்து அட்வான்ஸ்ட் RF மாடியூல், ஸ்மார்ட் லிங்க், அதுக்கப்புறம் அல்காரிதம் எல்லாமே நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா வந்து ஓவராலா நமக்கு ஸ்மூத்தான கேம் பிளே கிடைக்கும். இந்த ட்ரை சிப்ல 20,000 லைன்ஸ் ஒரிஜினல் கோடோட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால 254 கேமிங் ஆப்டிமைசேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஓவராலா இந்த கோர் டெக்னாலஜி மூலியமா நமக்கு கண்ட்ரோல்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட், பவர் எஃபிஷியன்சி எல்லாமே நல்லா கொடுத்திருக்காங்க. அது போக இதுல UFS 4.1 LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து Android 16க்கான Oxygen OS 16 வந்து இருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதோட AnTuTu ஸ்கோரிங் வந்து 3.43 மில்லியன் வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்கு. இந்த OnePlus 15 பொறுத்த வரைக்கும் வேற என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா IR பிளாஸ்டர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மித்த எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்திருக்காங்க. IP66, IP68, அப்புறம் 6969Kக்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கான ரேட்டிங் தான். ஃபைனலி இந்த OnePlus 15 ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் போன் வந்து 50,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து 75,000க்கு தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து சேல்ஸ் பண்ண போறாங்க. ஸோ ஓவராலா இந்த OnePlus 15 பொறுத்த வரைக்கும் இதோட டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த சிப் லெவல் பில்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து எனக்கு வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கும்னு தோணுது. யாரெல்லாம் இந்த OnePlus 15 ஸ்மார்ட் போனை வாங்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.